போர்டு வேற போட்டிருக்கு, யாரும் இல்ல. என்னன்னு புரியலையே மேடம். என் பணம் நீங்க பதறாதீங்க வசந்த், யாரையாவது விசாரிக்கலாம். அம்மா, இந்த வீட்ல இருந்தவங்க இப்ப எங்க போனாங்க? டூலெட்னு போர்டு என்னன்னு தெரியலங்க. 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுங்களா? வந்துச்சுப்பா, சாமான தான் ஏத்திட்டு போனாங்க. எங்கன்னு சொல்லலப்பா. எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. நீ வா. இல்ல அது என்னங்க மேடம் இது? சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க வசந்த், வேற யாரையாவது கேட்கலாம். அந்த போர்டுல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. ஹலோ. சார், இந்த வீட்ல டூலெட் போர்டு ஒன்னு பார்த்தோம். சொல்லுங்க மேடம். இந்த வீட்ல இருந்தவங்க எங்க போனாங்க சார்? அவங்க இந்த வீட்ல வாடகைக்கு தான் இருந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாது. நான் வீட்டு புரோக்கர் மேடம். இல்ல அது மேடம். என்ன மேடம்? மேடம் என்னாச்சு மேடம்? இது புரோக்கர் நம்பரா வசந்த்? அவரும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. ஐயோ, அப்ப என் 12 கோடி போச்சா? ஐயோ வசந்த், பதட்டப்படாதீங்க. முதல்ல வந்து வண்டியில ஏறுங்க. பெனி, சீக்கிரம் வண்டி எடு, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வாங்க வசந்த். எனக்கு பயமா இருக்கு மேடம். வசந்த், நம்ம கிட்ட இருந்து அவனால எங்கே தப்பிச்சு போக முடியாது. நீங்க வண்டியில ஏறுங்க. போச்சு, என் 12 கோடி போச்சு. பாத்துக்கலாம், வாங்க. முடிஞ்சது. வாங்க போலாம். இந்தாங்க மேடம். சத்யா, சாப்பிடலாமா? பிரகாஷ் எங்க? வெளியே இருக்காரு. கூப்பிடு, சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? கூப்பிடு சத்யா. இது கூப்பிடுறேன். பிரகாஷ், அரவிந்த் கூப்பிடுறாரு. சாப்பிட கூப்பிடுறாருங்க. சாப்பிடுவா, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, இந்த மாதிரி சமயத்திலயாவது பேசலாம்ல? வாங்க. எந்திரி. என்ன அரவிந்த், நீ தானே அவரை சாப்பிட வர சொன்ன? என்ன சத்யா நீ? நம்ம 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டா பரிமாறது யாரு? பிரகாஷ பரிமாறதான் கூப்பிட்டேன். என்ன சத்யா, உன் ஹஸ்பண்ட் பரிமாறது உனக்கு இடைஞ்சலா இருக்கா? என்ன பொண்ணோ நீ. சரி, நீ எடுத்து போட்டுக்க. பிரகாஷ் எனக்கு பரிமாறட்டும். உட்கார சத்யா. இந்தா வைங்க. பிரகாஷ், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் சத்யாவும் காலேஜ்ல படிக்கும் போது அவ தான் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட். நாங்கெல்லாம் சுமாரான ஸ்டூடெண்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயும் சத்யா தான் பின்னுவா. பாட்டு, டான்ஸ்னு ஒன்ன மிச்ச வைக்கல. எல்லாத்துலயும் சத்யா தான் ஃபர்ஸ்ட். சத்யா தான் எங்க காலேஜோட குயினே. அவளை லவ் பண்ணாதவங்க யாருமே இல்ல தெரியுமா? என்ன அரவிந்த் இதெல்லாம்? இப்ப இதை பேசணுமா? என்ன சத்யா, அதெல்லாம் நினைச்சா உனக்கு வேணா நோஸ்டாலஜியா இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னும் பசுமை மாறாத நினைவுகள். நம்ம சூரிய பிரகாஷ்னு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தானே, அவனை ஓட ஓட விரட்டி அடிச்சே. அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது. ப்ளீஸ் அரவிந்த், சாப்பிடு. நீ வேற சத்யா, அதெல்லாம் நினைச்சா இப்பவும் சிரிப்பு தான் வருது. இப்ப அவன் யாரை கட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்பட்டு இருக்கானோ. நீங்க ரைஸ் வைங்க. சொல்ல மறந்துட்டேன். பிரகாஷ்,
நானும் சத்யாவும் லவர்ஸ் தெரியுமா? வாட் இஸ் திஸ் அரவிந்த்? ஹே, முழுசா சொல்றதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? அரவிந்த், அதெல்லாம் இப்ப தேவையா? இரு, பிரகாஷ் தப்பாவ நினைக்க போறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சத்யா. பிரகாஷ், நானும் சத்யாவும் காலேஜ் டிராமால லவர்ஸா நடிச்சோம். அரவிந்த், இப்ப அது பேசணும்னு ஒரு அவசியமும் இல்ல. என்ன சத்யா நீ? பிரகாஷே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பரிமாறிட்டு இருக்காரு. அந்த டிராமா பார்த்தவங்க ஜோடி நல்லா இருக்குன்னு என்னை ஏத்தி விட்டுட்டாங்க. நானும் சத்யாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போய் சத்யா என்னை பிடிச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமான்னு விக்ரமன் பட டயலாக பேசி ஒரே அட்வைஸ் மழை. என்ன செய்யறது? நானும் வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கிட்டேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பாத்தீங்களா? அதான் அப்பப்ப என் நினைவுக்கு வந்து போகும். கடைசியில சத்யா உங்களுக்கு ஒய்ஃபா வந்துட்டா. நீங்க கொடுத்து வச்சவர் தான். ஏய் சத்யா, சத்யா, என்ன பிரகாஷ் பாக்குற? நம்ம ஊர் பொண்ணுங்க எவ்வளவு படிச்சாலும் பெரிய பதவியில இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல்னு ஒண்ணு இருந்தத பேச மாட்டாங்கல்ல. சாம்பார் ஊத்துங்க. என்ன மேடம், எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி? 12 கோடின்னு சொல்றீங்க. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேணாமா? இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறீங்களே சார். சார், அவரே நொந்து போய் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி பேசுறீங்களே? சாரோட இழப்பு எனக்கு புரியாம இல்ல மேடம். 12 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காரு. அதான் சங்கடமா இருக்கு. சார், இப்ப பிரச்சனை என்னன்னா இடத்த வித்தவன் வீட காலி பண்ணிட்டு போயிட்டான். என்ன மேடம் இதெல்லாம்? போய் பார்த்தாதான் இதெல்லாம் தெரியுமா? வாடகை வீடுன்னு சொல்றீங்க. இந்நேரம் அவன் சொந்த வீட்டுக்கு குடி போயிருப்பான். அந்த வீடு எந்த ஸ்டேட்ல இருக்கோ? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தான் சார் அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மேடம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். அதனால உண்மையை சொல்றேன். பஸ்ல பிட் பாக்கெட் அடிச்சான், வீடு புகுந்து திருடிட்டான்னு சொன்னா அவன் யார் செஞ்சிருப்பான், எவன் செஞ்சிருப்பான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். புடிச்சு வச்சு அடிச்சோன்னா எல்லாத்தையும் மீட்டுடலாம். ஆனா இது 12 கோடி மேடம். இன்டெலிஜென்ட் கிரைம். தெளிவா பிளான் பண்ணி அடிச்சிருக்கான். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். சார், உங்க கால்ல விட விடுங்க சார். ப்ளீஸ் கண்டுபிடிச்சு விடுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் பாத்துக்கறேன்னு சொன்னல, வந்து உட்காரு. மேடம், 12 கோடி மேடம். நான் யாருக்கிட்டன்னு போய் சொல்லுவேன்? அம்மா வேற ஊர்ல இல்ல மேடம். என் குடும்பத்தையே ரோட்டு கொண்டு வந்துட்டேன் மேடம். இதுதான் நீ பிசினஸ் பண்ற லட்சணமா என்ன பார்த்து கேட்பாங்க. இரு வசந்த், ஏன் பதற? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சார், ஒரு நிமிஷம். நீங்க உங்க நிலைமைய சொல்லிட்டீங்க. நானும் உங்ககிட்ட ஓபனா பேசுறேன். இவர் நிலைமைய நீங்களே பாக்குறீங்கல்ல. கோடிக்கு 1 லட்சம்னு 12 கோடிக்கு 12 லட்சம் தரேன். கால புடிங்க மேடம். சார், நான் ப்ராமிஸ் பண்றேன். மேடம், விஷயத்தை ஏன்ட சொல்லிட்டீங்களே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தம்பி, ஒரு நிமிஷம் ஆயா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் எண்ணி 2 நாள்ல அவன் யாரு, அவன் ஜாதகம் என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். நிஜமாவா சார்? மேடம் போட்ட டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வேலையை உடனே செய்றேன். இதான் எனக்கு முத வேலை. நீங்க கவலைப்படாத போங்க. சார் கிட்ட பேசியாச்சுல, இனி எல்லாம் அவர் பொறுப்பு. நான் இருக்கேன் வசந்த், நீங்க தைரியமா கிளம்புங்க. அப்படியே மேடம், இந்த விஷயம் வந்து யாருக்கும் போகாது. ஓகே மேடம். ஆளை பொடிச்சிட்டீங்கங்கிற தகவலை மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கே பணம் வரும். இது போதும் மேடம். அவனை நான் தூக்குறேன். நீங்க தம்பி கூட்டு போங்க மேடம். நீ Okay. அழுவாத போப்பா. மேல இருக்காங்களா, நீ போ. வாங்க போலாம். வசந்த், அதான் இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல. அது இல்ல மேடம், எனக்கு பயமா இருக்கு. அப்பாக்கு அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. என்ன வசந்த் நீ?
இரு, நான் எஸ்பிக்கும் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். என்ன மேடம் கூப்பிடுறாங்க? ஹலோ சார், நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஆமா சார், நான் தான். நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும். இப்போ நான் கொடுத்த கேஸ அப்படியே குப்பை தொட்டியில போட்டுருங்க. உங்களுக்கு நான் பேசின கமிஷன் உங்க வீடு தேடி வந்துரும். மேடம் சொன்னது செய்யுங்க. சரி மேடம், இந்த கேஸை மறந்துடுறேன் மேடம். குட். வசந்த், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எஸ்பி கிட்ட சீரியஸா சொல்லியிருக்கேன். அவரும் இதுக்கு பிரஷர் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. மேடம் ஐயா கொடுக்க சொன்னாரு. தேங்க்யூ. இந்த வசந்த், வா போலாம். பாத்துக்கலாம். என் முன்னாடியே என் பொண்டாட்டிய லவ் பண்ணன்னு சொல்றான்டா. அப்போ அவன் இன்னும் உன்னை பழிவாங்க தான் நினைக்கிறானா? டேய், என்னடா சந்தேகம்? அவன் நினைப்பே அதான்டா. வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படின்னு பாக்குற மாதிரி பாக்குறான். மோசமானவனா இருக்கானே. இன்னும் நீ யாருன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கான். இல்லடா, அவன் டெப்டி கலெக்டர், நான் அவனுக்கு கீழே வேலை பார்க்குற கிளர்க். அதான் எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்றான். எல்லாத்துக்கும் மேல சத்தியா தாண்டா அவன் கூட வேலை பார்க்க சொன்னா. அவ்வளவு சொல்லணும். டேய், சத்தியம் கோச்சிட்டு என்னடா போகுது? எல்லாம் அந்த ராஸ்கல் பண்ற அயோக்கியத்தனடா. டேய், நான் சொல்றதை கேப்பியா? என்னடா நீ எப்படிப்பட்டவன் இன்னும் முழுசா அவனுக்கு தெரியல. இதே நீ பழைய பிரகாசா இருந்தா அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து இருக்கும். நீ அமைதியா என்ன நடந்துன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கல்ல, போடா போய் வேலையை ரிசைன் பண்றா. அதுக்கப்புறம் அவனை பொலன்னு பொழக்கலாம். என்ன செய்யறான்னு பார்க்கலாம். டேய், அவனே கவர்மெண்ட் ஜாப்னு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். அதையும் கெடுக்கிறியா? இதான் நீ புத்தி சொல்ற லட்சணமா? என்னடா பெரிய லட்சணம்? சத்யாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனை கிண்டல் பண்ணுவான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதுக்காக அடிதடியில் இறங்க டேய், சொல்றியா? நிறுத்துங்கடா. சும்மா சண்டை போடாதீங்க. டேய், இவன் அவன்கிட்ட கிளர்க்கா வேலை பார்க்கறதுனால தானே எதுவும் பேச முடியல. இவன் அந்த வேலையை விட்டுட்டா அவனால என்ன பண்ண முடியும்? பக்கத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்த முடியுமா? டேய், அமைதியாரா. டேய், இதெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாதடா. அவனோட என்ன உன்னை வேலைக்காரனா வச்சு அவமானப்படுத்தணும். நீ அந்த வேலையை மட்டும் ரிசைன் பண்ணிட்டா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஏன் வேலையை ரிசைன் பண்ணணும்? என் வேலையில நான் நேர்மையா இருக்கேன். என்ன உனக்கு பயப்பட சொல்றியா? என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வேலையை விடுன்னு சொல்றீங்க? வேலையெல்லாம் விட முடியாது. நினைச்சே பார்க்க முடியல ராகினி. ரொம்ப சந்தோஷமா. ஆமா அத்தை, காயத்ரி அண்ணி இல்லனா ஒண்ணுமே நடந்திருக்காது. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க முன்னாடி போட்ட பிளாட்ல ஏகப்பட்ட பிளாட் வித்து கொடுத்திருக்காங்க. இப்ப இத வேற செஞ்சிருக்காங்க. வசந்தும் சூப்பரா பிளான் பண்ணிருக்கான். பார்த்தல ப்ரோஷர்ல எப்படி டிசைன் பண்ணிருக்கான்னு. ஆச்சரியமா இருக்குங்க அவனை நினைச்சா. ஒரு பிளாட் போட்டதுமே இவ்வளவு அனுபவத்தோட சட்டுன்னு மேல வந்துட்டானே. ஆனா அவரை கீழே இருக்கதானே சத்யா அண்ணி ட்ரை பண்றாங்க. ராகினி, காயத்ரி அண்ணி பண்ற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலயும் உள்ள புகுந்து கெடுக்க நினைக்கிறாங்க. இல்ல ராகினி, சத்யாவையும் பிரகாஷையும் நாம அப்படி நினைக்க முடியாது. அவங்க ஒண்ணு சொன்னா அதுல காரணம் இல்லாம இருக்காது. அம்மா, அண்ணா அங்க இருக்கான். வசந்த், என்னடா டல்லா இருக்க? ரொம்ப அலைச்சலா? வசந்த், என்னப்பாச்சு? வசந்த், என்னாச்சு? நான் ஏமாந்துட்டேமா.
சொல்ற? நான் வாங்கின இடம் பொறும்போக்கு இடமா பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புறம்போக்கு எடுத்த நீங்க 12 கோடி கொடுத்து வாங்கிருக்கீங்க. கையெழுத்து போடும்போது படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட வேண்டாமா? சத்யா சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்களோ இல்ல இவரோ கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும். எல்லாம் போச்சுமா, எல்லாம் போச்சு. என்னங்க இதெல்லாம்? 12 கோடி உஷா. என்ன வசந்த்? என்ன செய்யறதுன்னு தெரியலமா, நான் தோத்துட்டேன். அன்னைக்கே சத்யாக்கா சொன்னாங்க, நீ கேட்டியா? அவங்க ஒரு விஷயத்த காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இத்தனைக்கும் குமார் மாமா வீடு வரைக்கும் வந்தாரு. 3 பேரும் அவ்வளவு சொன்னாங்கல்ல, அவங்க எதுவும் தெரியாம அப்படி சொல்லிருப்பாங்களா? நீ அவங்க மேல உள்ள நல்ல மதிப்புல பேசிட்டு இருக்க. ஆனா அவங்க அப்படி இல்ல. என்ன நீ அப்படி இல்ல? அவங்க சொன்ன மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. எனக்கு என்னமோ காயத்ரி திட்டம் போட்டு தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. நான் 12 கோடி கடங்கார ஆயிட்டமா. இதுக்கு யார என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஏண்டா ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னடா பண்ணிட்டு இருந்த? சந்தோஷத்துல எதையும் பார்க்காம இருந்துட்டேம்மா. உங்க சர்வே நம்பரை மாத்தி இருக்காங்க. இப்ப புலம்பி என்ன ஆக போகுது? இந்த விஷயமா நீ பேசும்போதே நான் சொன்னேன், கொஞ்சம் கவனமாயிரு, அகலக்கால் வைக்காதன்னு. இப்ப இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியாடா? ஏங்க அவன் என்ன வேணும் நான் செஞ்சான்? அவன் ஏதோ குழப்பத்துல இருந்திருக்கான். இதுல அண்ணனுக்கு எந்த குழப்பமும் இல்ல. இது எல்லாமே காயத்ரியோட பிளான். அவங்க திட்டம் நிறைவேறிடுச்சு. என்ன நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? சத்யாவை பார்த்து இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்திருக்கலாம்ல? இல்ல ராகினி, மாலு சொல்றதுல விஷயம் இல்லாம இல்ல. எனக்கு காயத்ரி பத்தி நல்லா தெரியும். அத்தை, இல்ல ராகினி, காயத்ரியோட கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். சத்யா பிரகாஷ் 2 பேரும் அவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்து சொல்லும் போதே வசந்த் யோசிச்சிருக்கணும். நான் இருந்திருந்தா இதை நடக்க விட்டுருக்க மாட்டேன். இல்ல அத்தை, இது அவங்க பழைய பகை அதுக்காக வச்சு 12 கோடி கடன்ல நாம மாட்ட முடியுமா? உஷா, இத உடனே என்ன ஏதுன்னு பார்க்கணும். அவங்களுக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா எனக்கு காயத்ரி மேலதான் சந்தேகமா இருக்கு. பிரகாஷ் கிட்ட நான் பேசுறேன். எப்படிமா பேச முடியும்? வீட்டுக்கு வந்தப்போ பிரகாஷ் திட்டி அனுப்பிச்சிட்டாமா ராகினி. இல்லப்பா, பிரகாஷ் நான் சொன்ன கேப்பாரு. 12 கோடிமா. நீ கவலைப்படாதப்பா. பிரகாஷும் சத்யாவும் மனசு வச்சா இத சுலபமா முடிச்சு கொடுப்பாங்க. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. வலிய வருதுன்னு நீயா போய் மாட்டிக்கிட்ட பாத்தியா? இல்லம்மா, ராகினிக்காக பண்றாங்கன்னு நினைச்சேம்மா. அதுக்காக 16-17 கோடிக்கு போற இடத்த 12 கோடிக்கு அவங்க ஏன் தரணும்? ராகினிக்கு ஏன் செய்யணும்? இதுக்கு முன்னாடி அவங்க அப்படிலாம் செஞ்சிருக்காங்களா? நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாம்? நீ சொல்றதா சரி. இதுக்கு மேல இதை யோசிச்சு வருத்தப்படுறதை விட சத்யாவையும் பிரகாஷையும் பாக்குறதா நல்லது. முதல்ல அதை செய்யலாம். வாங்க, வாடா வா. யார் அது? டேய், யாரா நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? டேய், டேய், நான் யாரும் தெரியாம டேய், டேய், யாரா நீங்க? டேய், 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 யாரா நீங்க? டேய், எதுக்கு அடிக்கிறீங்க? டேய், அடிக்கிறீங்களா? டேய், அடிக்கிறீங்க? டேய், அடிக்கிறீங்களா? டேய், டேய், யாரா நீங்க? டேய், அடிக்கிறீங்களா? டேய், நீங்க ஆள் தெரியாம அடிக்கிறீங்கடா. டெப்டி கலெக்டரா? டேய், அடிக்காதீங்க. டேய், வலிக்குது. டேய், நீங்க யாரும் கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். டேய், டேய், ஏன்டா லைட் போட்ட? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நீயாடா? நானே தான்டா. என்ன தொட்டுட்டல? உன் கதை முடிஞ்சதுடா. அடிச்சது நீதான்னு தெரிஞ்சு உன்னை விட்டு வைப்பேன்னு நினைச்சியா? இதுக்கு தான்டா என் மூஞ்சி உனக்கு காட்டின. என்ன முறைக்கிற?
சும்மா விட மாட்டேன். ஆச்சா போச்சுன்னு கத்துன, போலீஸ்க்கு ஃபோன் போடு, வரட்டும். இன்னியோட நீ தொலைஞ்சடா. டேடி போலீஸ் ஃபோன் பண்றானா? பண்ணட்டும்டா. டெப்டி கலெக்டர் அடிச்ச உடனே போலீஸ் வருவாங்க, விசாரிப்பாங்க. அவனுக்கு தான் அசிங்கம்.